ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், புக் ஆஃப் சகரியாவின் புஸ்தகம். ஸோ ஆல்ரெடி நம்ம அவருடைய இன்ட்ரொடக்ஷன் குறித்து பார்ட் 1 அல்லது பகுதி 1 நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்ட் 2 ஆர் இரண்டாவது பகுதியை நம்ம தியானிப்போம். சரியா? ஸோ இரண்டாவது பகுதியில் ஒரு 8 தரிசனங்களை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சகரியா 8 விஷன்ஸ் கண்டார். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 விஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் சாப்டர் 1ல் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷன் என்ன? ரெட் ஹார்ஸ் இன் மைட்டல் ட்ரீஸ். ஒரு சிவப்பு நிற குதிரை, அது மேல் ஒரு புருஷன். அவங்க எங்கே இருக்கிறாங்க? ஒரு மிருதுவான செடிகளுக்குள். 8வது வசனம் வாசிக்கிறேன். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவன் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். உடனே சகரியா டவுட் கேட்கிறார், ஆண்டவரே இவர்கள் யார்? அப்போ ஆண்டவர் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, மீனிங் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ விஷன் நம்பர் 1, houses among myrtle trees. Now vision number 2, 4 horns and 4 carpenter. 4 horns and 4 carpenters. நான் வாசிக்கிறேன் தமிழில். சாப்டர் 1 verse 18. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். 20வது வசனம். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். ஸோ இது செகண்ட் விஷன். ஓகே, 4 ஹார்ன்ஸ் அண்ட் 4 கார்பெண்டர்ஸ். உடனே இதுக்குள்ள விளக்கம் தெரியல. உடனே இது என்ன, இது யாரு, இது எப்படி அப்படின்னு சொல்லி மறுபடியும் சகரியா டவுட் கேட்குறாரு. ஆண்டவர் அதுக்கு மீனிங் ஆர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நவ் விஷன் நம்பர் 3. விஷன் நம்பர் 3 சாப்டர் 2ல் இருக்கு. ஓகே, a man measuring Jerusalem. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். உடனே அவர் கேட்குறாரு, நீர் எவ்விடத்திற்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்காக போகிறேன் என்றார். அப்போ இதுக்கும் மீனிங் தெரியல. அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் அதுக்கு மீனிங் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ விஷன் நம்பர் 3. நவ் விஷன் நம்பர் 4. ஸோ விஷன் நம்பர் 4 சாப்டர் 3ல் இருக்கு. ஜாஷுவா தி ஹை பிரீஸ்ட். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். ஸோ யார் இந்த ஜாஷுவா? இவர் மேலே இருக்கிற ஃபில்தி கிளாத்ஸ் என்ன, அவருக்கு மறுபடியும் ஒரு நியூ கிளாத்ஸ், இதெல்லாம் குறித்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏற்கனவே ப்ரீவியஸ் ஸ்டோரியில் சகரியா பார்ட் 1 நம்ம என்ன பண்ணிட்டோம்? தியானிச்சிட்டோம். சரியா? ஸோ விஷன் நம்பர் 4 ஜாஷுவா தி ஹை பிரீஸ்ட். ஓகே, நவ் விஷன் நம்பர் 5. அப்போ 5வது தரிசனத்தில் அவருக்கு என்ன தெரியுது? a candlestick and 2 olive trees. சாப்டர் 4ல் இருக்கு. a candlestick and 2 olive trees. அப்போ நம்ம 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தா இவருக்கு இதை குறித்து என்னன்னு தெரியல. என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். அப்போ அதையும் கேட்குறாரு. கேட்டு அதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் மீனிங்கை இந்த சகரியா அறிஞ்சுக்கிடுதாரு. ஓகே, ஸோ விஷன் நம்பர் 5க்கு அப்புறம் விஷன் நம்பர் 6. அப்போ விஷன் நம்பர் 6 என்ன? a flying scroll. சாப்டர் 5ல நம்ம பார்க்கலாம். a flying scroll. நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். உடனே அந்த தூதன் கேட்குறாரு, என்ன தப்பா நீ பார்க்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் என்ன பண்ணுறேன்? ஒரு ஸ்க்ரோலை பார்க்குறேன், அப்படியே ஃப்ளை ஆகிட்டு இருக்கு, பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். அப்போ அந்த விஷனுக்கு கர்த்தருடைய தூதன் மூலமாக இவருக்கு மீனிங் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கிறது. ஓகே, ஸோ 6 விஷன் பார்த்துட்டோம். நவ் விஷன் நம்பர் 7.
அப்போ இந்த விஷன் நம்பர் 7 எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதே சாப்டர் 5 தான் இருக்குது. யாரை குறித்து எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் a woman in an ephah. A woman in an ephah. சாப்டர் 5 verse 7 நான் வாசிக்கிறேன். இதோ ஒரு தாலந்து நிறையான ஈய முடி தூக்கி வரப்பட்டது, மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். உடனே இங்கேயும் டவுட் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள்? ஸோ 7 விஷன் பார்த்துட்டோம். ஃபைனலி விஷன் நம்பர் 8, 8வது தரிசனம் என்ன? சாப்டர் 6 இருக்கு. அதில் என்னெல்லாம் பார்க்குறாரு? ஹார்சஸ், chariots, mountains of brass, குதிரைகள், ரதங்கள், வெண்கல பர்வதங்கள். ஸோ எங்கேயும் சாப்டர் 6 verse 4ல் நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். வாட் இஸ் திஸ்? ஐ டோன்ட் நோ அபவுட் திஸ். வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? என்ன இது? என்ன இது? டவுட்டு கேட்டு 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 இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு? தெரிஞ்சுக்கிட்டுதாரு, அறிஞ்சுக்கிட்டுதாரு. நாலேஜ், சரியா? எந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரியணுமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். 8 விஷன் அவர் பார்க்குறாரு. 8க்கு 8 மீனிங் அவருக்கு தெரியாது. பட் எல்லாத்துக்குமே ஆண்டவருடைய தூதர்கள் இவருக்கு அழகாக பதில் கொடுக்கிறார்கள். எப்போ பதில் கொடுக்குறாங்க? இவர் கேட்குறாரு, இவர்கள் யார், இது என்ன, இது எங்கே போகிறது, அப்படி விளக்கமாக இவர் கேட்கும் பொழுது அவருக்கு என்ன பண்ணுது? ஆன்சர் கிடைக்குது. ஸோ டியர் சில்ட்ரன், டுடே இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான காரியம், நல்லா மைண்டில் வச்சுக்கிடுங்க, நல்லா மைண்டில் வச்சுக்கிடுங்க. Do not hesitate to ask questions. Do not hesitate to ask questions. என்ன டவுட் வந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட கேள்வி வந்தாலும் பரவாயில்ல. பைபிள் வாசிக்கிறீங்களா? வசனம் புரியலையா? விபிஎஸ் டீச்சர்கிட்ட கேளுங்க, சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட கேளுங்க, உங்கள் பாஸ்டர்கிட்ட கேளுங்க, உங்களுடைய போதகர்கிட்ட கேளுங்க, உங்களுடைய எல்டர்ஸ் கிட்ட கேளுங்க, உங்கள் பிரதர்ஸ் கிட்ட கேளுங்க, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. யாருக்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. தெரியாமல் மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, இருந்துடாதீங்க. Do not hesitate, ask questions. கேள்விகள் கேட்பதற்கு தயங்கக்கூடாது. எப்படிப்பட்ட டவுட்டாக இருக்கலாம் கேளுங்க, எப்படிப்பட்ட டவுட்டாக இருக்கலாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். ஓகே, பைபிள் பற்றி நம்ம எவ்வளோ டவுட் இருந்தாலும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். அதே மாதிரி நல்லா படிக்கிறீங்க, உங்களுக்கு நீங்கள் படிக்கிற லெசன்ஸில் டவுட்ஸ் இருக்குது, உங்கள் ஸ்கூல் டீச்சர், உங்களுடைய கிளாஸ் டீச்சர் டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். பயப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது, தயங்கக்கூடாது, தைரியமானு கேட்கணும். எல்லாரும் பார்க்காங்களே, நான் டவுட்டு கேட்டால் என்ன எதுவும் நினைப்பாங்களா, அப்படி யாரும் நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் தயங்கி நின்னீங்கன்னா நம்ம எப்படி ஆயிடுவோம்? நம்ம அறியாமை, நமக்கு நாலேஜே இருக்காது. ஸோ எனவே ஒரு டிசிஷன் எடுங்க. எது எனக்கு தெரியினாலும் இம்மீடியட்டாக ஐ வில் ஆஸ்க் கொஸ்டின். எனக்கு எந்த டவுட் இல்லாத மாதிரி நான் என்ன பண்ணுவேன்? நான் கிளாரிஃபை பண்ணிக்கிடுவேன். யாராக இருக்கட்டு, எப்படிப்பட்ட கேள்விகளாக இருக்கட்டு, நான் என்ன பண்ணுவேன்? நான் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷனை நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? எடுக்க போகிறீங்க. ஓகேவா? ஒரு அழகான கோட்ஸ் உண்டு, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இது ஒரு கோட்ஸ் தான், சரியா? ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, ஒரு பழமொழி. He who asks a question is a fool for 5 minutes. He who does not ask a question remains a fool forever. ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்கறதுனால அந்த 5 நிமிஷத்துக்கான நீங்கள் ஃபூலாக இருக்கலாம். பட் கேள்வியே நீங்கள் கேட்கலன்னு வச்சுக்கிடுங்க, வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம அறியாமையினால் கஷ்டப்படும். ஸோ அதனால் நல்ல ஸ்பிரிச்சுவல் காரியங்கள், அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் காரியங்கள் ஏதா வேணாலும் இருக்கட்டு, do not hesitate to ask questions. கேள்வி கேட்கறதுக்கு தயங்காதீங்க, சரியா? ஸோ இந்த அருமையான நாளிலும் இதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போம். அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா
1 Corinthians chapter 14 verse 20. Brothers and sisters, stop thinking like children. Be infants in evil, but in your thinking be mature. 1 கொரிந்தியர் 14:20. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய மெச்சூரிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நல்ல மாஸ்டர் மைண்டடா, மாஸ்டர் பிரெயின் உள்ளவங்களா நீங்கள் இருக்கணும். சரியா? ஸோ அதுக்கு நல்ல டவுட் கேளுங்க, குவெஸ்டின் கேளுங்க, எல்லாத்தையுமே கேட்டு நல்லா அறிஞ்சிக்கிடுங்க. அறிஞ்சு இன்னும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு மாஸ்டர் மைண்ட் பர்சனாக இருக்கணும். ஓகே சில்ட்ரன்? ஸோ அப்படிப்பட்ட பிளெஸ்ஸிங்ஸை ஆண்டவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. ஓகே சில்ட்ரன், டேக் கேர். பை பை. தேங்க்யூ.